ஆரம்பிக்கும் போது உணவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. கிரெயின்ஸ் நம்மளுக்காகவே இல்லை, இந்த லெக்யூம்ஸ் நம்மளுக்காக இல்லை, லென்டில்ஸ் நம்மளுக்காக இல்லை. நம்ம என்னைக்கு வந்து இந்த நெருப்பை கண்டுபிடிச்சிருப்போம், அன்னிலேருந்து தான் நம்ம வந்து உணவை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஆக்கிட்டோம் இல்லைங்களா. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேச்சுரலாக பழம் காய்கறி சாப்பிட்றோம் அது நம்மளுக்கு நல்லது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதனோட சத்து பத்துறது இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார்ச் பேஸ்ட் ஃபுட், சுகர் பேஸ்ட் ஃபுட் கன்சியூம் பண்ணுறோம். அதை டைஜஸ்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த ஹனின்னு பார்க்கும்போது கூட ஹனி நம்மளோட உணவே கிடையாது. நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஏதாவது ஒரு டிஷ் எடுத்து காட்டுங்க, அதில் ஹனி இருக்கிறதா, ஹனி ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறதா ஒரு டிஷ் எடுத்து காட்டுங்க. ஹனி வந்து பிரைமரிலி வந்து மெடிசினல் பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெடிசினல் பர்பஸஸ் தான், ஒரு மருந்தாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டெஃபினெட்லி நாட் ஃபார் கன்சியூம் பண்ணுவாங்க. என்னன்னா ஹனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனத்தையே அழிச்சிட்டு தான் நம்ம வந்து அதை உணவாக சாப்பிட்றோம். அது தேவையா நம்மளுக்கு? ஹனி எப்படி எடுக்கிறாங்க, ஒரு இனத்தை அழிச்சிடுறோம் இல்லைங்களா. அப்படி ஒரு உணவு நமக்கு தேவைப்படுது இல்லை இல்லைங்களா. ஹனினா என்ன, அந்த பூச்சியோட வாந்தி தானே இல்லையா. ஒரு இனத்தை அழிச்சிட்டு நம்ம எதுக்கு ஹனி சாப்பிடணும்? அதே மாதிரி பால், மாடு நம்மளுக்கு பால் கொடுக்குதா? நாம தான் பால் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ பாலும் நம்மளோட உணவு கிடையாது. பால் வந்து அதனோட கண்ணுக்குட்டிக்கு தான், நம்மளுக்கு கிடையாது. நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம வந்து பால் குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்மளோட இதில் என்ன சொல்லுவாங்க, பாரம்பரியமாக எழுதி வச்சிருக்காங்க, சித்தரெல்லாம் கூட சொல்லி வச்சிருக்காங்க இந்த பாலில் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அதுவும் மெடிசனாக தான் யூஸ் பண்ணாங்க. அதான் அந்த தமிழ் வார்த்தை தெரியாததுனால தான் அவங்களுக்கு கொடுத்தேன். மொத பால் வரும் பாருங்க, சீம்பால்னு. அது வெளியில விற்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், எல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளோட உணவு கிடையாது. அது வந்து கண்ணுக்குட்டிக்கு தான். ஏன்னா மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான சத்து எல்லாம் வந்து அதுவே தானா ரெடி பண்ணிக்கும். ஆனால் நம்ம அந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம பால் ஊட்டாமல் அதை கட்டி வச்சுருவோம். ஸோ அந்த பாலை வந்து எடுத்து சீம்பாலாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ அந்த மனுஷனை எப்படி ஆயிட்டான்னா ரொம்ப க்ரீடி ஆகிட்டான் இல்லையா, செல்ஃபிஷ்னஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து பிஸ்னஸ். ஒரு தாயை வந்து ஒரு குழந்தைய வந்து பிரிச்சுட்டு அந்த தாயோட பாலை வந்து வெளியில் வந்து பண்ணுறோம். அப்படி ஒரு உணவு வேணாம். ஏன்னா இது நிறைய கொலஸ்ட்ரால் பவுடர் விற்க ஆரம்பித்தான். அதை காய வச்சு பவுடர் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பால் நாங்கள் ஏன் குடிக்க மாட்டோம்னா, மாடுக்கு நடக்கிற துரோகத்துக்காக மட்டுமே இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. பால் நம்ம வந்து மெடிசனாக எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எடுத்துக்கலாம். எந்த மாதிரி பால் எடுத்துக்கணும்? அந்த மாடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாடு புல் மேயும் போது நல்லா கவனிங்க. அது புல் மேலே இருக்கிற அந்த 3 சென்டிமீட்டர் ஒரு 3 இன்ச்சு நுனி புல் தான் அது கடிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்டாக வந்து நெருக்கி எடுத்துகிட்டு வந்து போடுவோம் புல்லை, கம்ப்ளீட் கிராஸ். ஏன்னா அந்த மேலே இருக்கிற கிராஸில் தான் டாக்ஸின்ஸ் இருக்காது. டாக்ஸின்ஸ் உள்ள கிராஸை வந்து அது சாப்பிடாது. அதுக்கு அதனோட மூக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நல்லா அதுக்கு ஒரு நாய்க்கு எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் மூக்கு, அதே அளவுக்கு மாட்டுக்கும் மூக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து மோந்து பார்க்கும்போது அதுக்கு தெரியும் இதில் வந்து மருந்து இருக்குது, இதில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்குது, அது சாப்பிடாது. நல்லா இருக்கிற புல் மட்டும்தான் பறித்து சாப்பிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டை கட்டி போட்டு எல்லாத்தையும் புண்ணாக்கு போடுறோம். புண்ணாக்கு வந்து மாட்டோட ஃபீடே கிடையாது, மாட்டுக்கு உணவே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க டேபிளில், சாப்பாடு தட்டு ப்ளேஸ் பண்ணுறாங்க.
இந்த தட்டு வருது, சாப்பாடு இருக்கு, என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்காத உணவுன்னு வச்சுக்கலாம், ஒரு புண்ணாக்கேன்னு வச்சுக்கலாம், மாட்டுக்கு போடுற புண்ணாக்கு. அதுல வேற ஏதோ ரசாயனம் ஏதோ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மாட்டுக்கு போட வேண்டிய புண்ணாக்கு நம்ம பிளேட்ல வந்திருக்கு. சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். சரி, கை கால் கட்டி போட்டிருக்காங்க, சாப்பிடணும், எப்படியாவது சாப்பிடணும். பசிக்குது, சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். வருத்தம் இருக்கும், என்னடா இதுக்காக தானே நம்ம வாழறோம். நம்ம வீட்டு மனுஷங்களே நம்மளை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, கட்டி போட்டு நம்மளுக்கு பிடிக்காத உணவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். என்னாகும்? ஸ்ட்ரெஸ். இன்னொன்று என்னன்னா, ஒரு 6 அடிக்கு 3 அடி, ஒரு 6 அடிக்கு 4 அடி ரூம்ல நம்மளை வந்து போட்டு விட்டு அங்கேயே நம்மளுக்கு வந்து ஹாலு, அதுவே நம்மளுக்கு பெட்ரூமு, அதுவே நம்மளுக்கு பாத்ரூமா இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா? அங்கேயே நம்ம வேல்யூ செய்யணும். ஒர்க்கு, ஒரு லேப்டாப் அங்கேயே கொடுத்துட்டு பண்ண முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது இல்லைங்களா? மாடும் அப்படிதாங்க, ஒரே இடத்துல கட்டி போட்டு முன்னாடி வந்து உணவு, பின்னாடி வந்து அதனோட சாணமும் யூரின்னு எவ்வளோ ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வந்துட்டு அது சாப்பிடுமா? நல்லா சாப்பிடாது. இருந்தாலும் அது பசிக்கு அது சாப்பிட்றது. அப்போ அது உடம்புல வந்து பால் சுரக்காது, ஆட்டோமேட்டிக்காக பால் செக்ரேஷன் ஆகாது மாட்டுக்கு. ஏன்னா வருத்தத்தில் இருக்கு. வருத்தத்தில் இருக்கும்போது பால் கொடுக்காது மாடு. கண்ணுக்குட்டி கூட பால் கொடுக்க முடியாது அதனால. ஸோ கறந்தாலும் பால் வராது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆக்சிடோசின்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் லாக்டேட் ஆகும், பால் வரும். இது ஆக்சிடோசின்ன்றது ஹாப்பினஸ் ஹார்மோன், சந்தோஷம் உருவாக்குற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு பால் கறந்தா பால் வரும். இந்த பாலை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். இந்த பாலில் வந்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கும். ஆக்சிடோசின் கிடையாது, இருக்கு, ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. டோபமைன் கிடையாது, செரோட்டோனின் கிடையாது, எண்டோர்ஃபின் கிடையாது, சந்தோஷமான எந்த விஷயமும் கிடையாது. வருத்தம், கார்டிசோல், சேட் ஹார்மோன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு பால், தயிர், மோர் இதெல்லாம் குடிச்சிட்டு நம்மளோட வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்கு. இமோஷன், எல்லாமே இமோஷனல் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம சாப்பிட்ற உணவு இமோஷனல். அம்மா சமைக்கிறாங்க, அந்த உணவை நம்ம வந்து சாப்பிட்றோம். அந்த ஃபுட்டு வந்து இமோஷன் வந்து ஃபுட்டோட டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இமோஷன் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படிதான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அம்மாவுக்கு குழந்தைக்கு அந்த அன்பு எப்படி ஆகுறது, அம்மா சூப்பராக சமைக்கிறாங்க, அந்த அன்பு அப்படியே சாப்பிட்றோம். ஸோ அப்படிதான் உணவுல தான் இமோஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அதே மாதிரி மாட்டுக்கும் அதனோட கண்ணுக்குட்டிக்கு இமோஷனலாக தான் அந்த சீம்பால் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அது கண்ணுக்குட்டிக்கு போகிறது இல்லை. ஸோ வேற யாரோ எடுக்கிறாங்க, கறந்து எடுத்துடுறாங்க. ஸோ வருத்தம் இருக்கும், வருத்தத்தில் கார்டிசோல் சுரக்கிறது, கார்டிசோல் பாலில் மிக்ஸ் ஆகுறது, அந்த பால் வெளியில் வந்து விற்பனை செய்கிறாங்க. அந்த பால் நம்ம பாயில் பண்ணி அழகாக தயிராக்கி, மோர் பண்ணி, நெய் பண்ணி, பாலாக குடிக்கிறோம், டீயாக குடிக்கிறோம், காஃபியாக குடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் நம்ம உடம்புல போய் நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் எஃபெக்ட் ஆகுறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் சண்டை, டிப்ரெஷன், தனியாக இருக்கும், வேலை செய்கிறோம், சரியாக வேலை செய்யலை, சரியாக செய்கிறோம், மேனேஜர், ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு என்வாயர்மெண்ட் நம்மளுக்கு உருவாகுது. எப்படி வருது? இமோஷன் அங்கேருந்து தான் வருது. ஸோ இந்த இமோஷன் நம்மளுக்கு வேண்டாம் ஒன்று. அதனால இந்த ஒரு ரீசன் மட்டுமே இல்லாமல் இன்னொரு ரீசன் இருக்கு. இந்த பால் என்ற ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு எப்போல்லாம் பெரிய பெரிய அளவுக்கு போர் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து விவசாய நிலத்தை வந்து ஃபர்ஸ்ட் அழிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு உணவு இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ விவசாய நிலம் அழிச்சிட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. ஸோ அப்போ யார்கிட்டலாம் நிறைய மாடு இருக்கோ அவங்க தான் பெரிய ஆள். அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஒரு கம்ப்ளீட் உலகத்தை வந்து ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் அப்போதான் மாடுங்க அதிகமாக இருந்துச்சான். ஸோ அவங்க தான் பாலை வந்து விற்பனை செஞ்சாங்க. எப்பெல்லாம் போர் நடந்ததோ ஆரம்ப காலத்துலேருந்து, அப்பெல்லாம் வந்து World War I, World War II யூரோப்பில் ஆரம்பிச்சாங்க பால்ன்ற பிஸ்னஸ். அது வரலும் நம்ம ஊரில் பால் குடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் மருந்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. இந்த பால் எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, மாடை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடணும். ஃப்ரீ ரேஞ்ச் கேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயாக வந்து புல்லு மேய வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட 750 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் தேவைப்படுது ஒரு நாளுக்கு. அவ்வளோ புல் தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு 750 சதுரடி, 1000 சதுரடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ புல் தேவைப்படுது ஒரு நாளுக்கு. அது ஒரே இடத்துல தான் சாப்பிடாது. கொஞ்சம் இங்கே சாப்பிடும், அங்கே யூரின் பாஸ் பண்ணோம், அங்கேயே மாட்டு சாணம் இருக்கணும். அது ஃபர்டிலைசராக மாறும், அடுத்த இடத்துக்கு போகும். இங்கே ஃபர்டிலைஸ் ஆகுது, இங்கே மறுபடியும் புதுசாக செடியெல்லாம் வளரும்.
அப்படி ஒரு ஒன்று தான் சாப்பிட்டுட்டு வரோம். அது பாருங்க, அதனோட இன்டெலிஜென்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. நம்மளுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஸோ அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த பால் பிஸ்னஸ் பண்றவங்க வந்து ஓவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அனிமல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக கல்டிவேட் பண்றாங்க. ஸோ இந்த சிக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 25,000 சிக்கன் ரேஷியோ, ப்ரொடக்ஷனோட ரேஷியோ. ஒரு மனுஷன் கண்டிப்பாக 25,000 சிக்கன் சாப்பிட மாட்டான். ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு வருஷத்துல 52 சண்டே மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் அப்போ he will not even eat 52 chickens, maybe less than quarter of that. அப்படி தானே சாப்பிடுவாங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால அளவு மீறி ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு சேருது இல்லை. ஹலோ, அவங்க அம்மா ஹலோ. அளவுக்கு மீறி ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இதனால இப்போ நம்ம உலகத்துல இந்த அர்த்துல இந்த பூகோளத்துல எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாதுங்க. சாப்பாட்டுக்கு பசிக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம எல்லாமே இங்க வந்து அவைலபிள் இருக்கு. அவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு. இருந்தாலும் பசிக்கு நிறைய பேர் இறந்து போறாங்க. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து உணவு உற்பத்தி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து மனுஷங்களோட உணவை விட இந்த மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோழிக்கு உணவு உற்பத்தி பண்றாங்க. கார்ன்ஸ் இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு தான் கல்டிவேட் ஆகுது. அந்த கார்ன் கோழிக்கு உற்பத்தி பண்ற அந்த கார்ன் கூட இட் இஸ் நாட் டைஜஸ்டபிள் பை ஹியூமன்ஸ். அது அதுக்காக தனியா கல்டிவேட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன ஆகுறது, நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரிலீஸ் ஆகுறது. இந்த மாதிரி அனிமல் அக்ரிகல்ச்சர் நாமளே அழிச்சுக்கிறோம். இது ஒரு காரணத்தினால தான் நாம வந்து ஒரு வீகன் டயட் மாறி இருக்கோம். ஸோ அதாவது இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அனிமல் ப்ராடக்ட்ஸ் இல்லாத ஒரு உணவு, அதாவது தேன் இல்லாத உணவு, பால் இல்லாத உணவு, மீட் இல்லாத உணவு. ஸோ இதுக்கு தான் மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். இது ஒரு சும்மா ஒரு அவேர்னஸ் டாக் தான். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அவுட் ஆஃப் த பாக்ஸ், பட் இட் இஸ் வெரி மச் அலைன் வித் நேச்சர். சஸ்டைனபிள் லிவிங்க்கு இது உதவும். நம்மளாம் தற்சார்பு வாழ்க்கை இல்லைங்களா? தற்சார்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம வந்து எது மேலேயும் டிபெண்ட் ஆக வேண்டாம். தற்சார்புனா மாட்டு மேலே டிபெண்ட் ஆக அவசியம் இருக்காது. நம்ம மேலே நாமளே டிபெண்ட் ஆகலாம். நாமளே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். நாமளே வந்து பண்ணிக்கலாம். ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தை வந்து வெட்டி முடிச்சுட்டு கிளீனாக ஒரு புல்டோசர் வச்சு பிளெயினாக லேண்ட் பண்ணிட்டு அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. மரம் வேணும். மரம் இருந்தால் தான் அந்த க்ராப்கே ரொம்ப நல்லது. நிறைய இடத்துல நம்ம பார்த்தா விவசாய நிலம் வெறும் சும்மா பிளெயினாக அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா மரமும் வேணும், இதுவும் வேணும். காய்கறி, பழம் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபுட்ன்றது நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். தற்சார்பு வாழ்க்கைக்கு, சஸ்டைனபிள் லைஃப்க்கு இந்த ஃபுட் பார்ட்டில் வந்து இப்படி தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு கால்சியம் பாலில் தான் கிடைக்கிறது சத்து. பால் கொடுக்கலன்னா கால்சியம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? குழந்தைங்களுக்கெல்லாம் கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்களா? அப்போ மாட்டுக்கு கால்சியம் கூட தேவை இல்லைங்களா? மாட்டுக்கும் தேவை கால்சியம். அப்போ அதுக்கு கால்சியம் எங்கேன்னு கிடைக்கிறது? மாடு பால் குடிக்கிறதா? இல்லைங்களா? புல் தானே சாப்பிட்றது. கிரீன்ஸ் எல்லாம் பச்சை கீரையில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகம் இருக்கு. கீரை சாப்பிடுங்க, கால்சியம் கிடைக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் எல்லாத்துக்குமே we have alternatives, vegan alternatives இருக்கு. ஸோ பால் அப்படின்னு பார்த்தா தாய்ப்பால் தான் மிக சிறந்தது. அது வந்து ஒரு குழந்தை 8 வயசு ஆகிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம். அந்த காலத்துல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம வந்து அசிங்கமாக கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தாய்ப்பால் வந்து மிக சிறந்தது. ஸோ அதுக்கப்புறம் தாய்ப்பால் தேவையில்லை. அதே மாதிரி எப்படி ரிலேட் பண்ணுற பாருங்க. அதே மாதிரி பயோ என்சைம் இது பாருங்க. நான் நடுநடுவில் நான் வந்து உணவு இது பற்றி ரிலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு அம்ப்ரெல்லா இருக்கும். இந்த வினிகர் நம்ம ரெடி பண்ணும்போது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போடுறோம். வினிகரை மாறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு ஏர்டைட் பண்ணுறோம். நுண்ணுயிர்கள் இருக்கு, உயிரோட தான் இருக்கு. அதை வச்சு நம்ம கிளீன் பண்றோம். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு வருஷம் ஆனாலும் கெடாது, அப்படியே தான் இருக்கும். நேச்சுரல் கிளீனர்ஸ், அதனோட எக்ஸ்பைரியேஷன் டேட்டே கிடையாதுன்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்போ அதுல நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுக்கு சாப்பாடு தேவை இல்லைங்களா? வெள்ளம்லாம் சாப்பிட்டு
ரிப்ரொடியூஸ் ஆகிட்டு இப்போ நிறைய இருக்குது, இப்போ உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு சாப்பாடு தேவை, சாப்பாடு ஊட்டணும் இல்லைங்களா? சாப்பாடு தேவை தானேங்க. ஆனால் இருந்தாலும் அது எப்படி வாழுறது? யாருக்காவது டவுட் வந்துச்சு அந்த மாதிரி? ரொம்ப பல வருஷம் வச்சுக்கலாம், அந்த நுண்ணுயிர்கள் இருக்கு, அதுக்கு சாப்பாடு தேவை. எங்கேருந்து கிடைக்கிறது அதுக்கு சாப்பாடு? இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சித்தர் நிறைய பேர், நிறைய சித்தர் இருக்காங்க, சித்தருங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் வந்து உணவே எடுத்துக்காம, உணவே உண்ணாம, வெறும் காற்று சுவாசிச்சு உயிரோட உயிர் வாழ்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லைங்களா? இப்போ அவங்க சாப்பிடுதில்ல, ஆனால் எப்படி வாழ்றாங்க? வெறும் காத்தால தான். அதே மாதிரி இந்த நுண்ணுயிர்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ஈக்குலிபிரியம் அப்படியே வந்து சேச்சுரேட் ஆயிடும். ஒரு 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 நிலை, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. எண்ணற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? டிரான்சென்டென்டல் ஸ்டேஜ். அந்த நிலைக்கு வருவாங்க. அந்த ஸ்டேஜில் இந்த நுண்ணுயிர்களுக்கு வெள்ளம் தேவைப்படாது. ஸோ இந்த நுண்ணுயிர்கள் வந்து சித்தர் மாதிரி, ஓகேங்களா? மனுஷன் கூட ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம், நம்ம எல்லாருமே, நீங்களும் நாங்களும் எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு உணவு தேவைப்படாது. ஆனால் நம்மளுக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம் பாருங்க, ஒரு கற்பனை உலகம் நம்ம சுற்றி முற்றி, இதை உடச்சி வெளியில் வந்தால் தான் ஒரு ஸ்டேஜ் நம்மளாலையும் வாழ முடியும். அந்த ஒரு நிலை, அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் நம்மளால் வாழ முடியும் உணவு இல்லாமல். ஸோ எல்லாருமே சித்தர் மாதிரி தாங்க. நம்ம எல்லாருமே சித்தர்னா அவங்க அந்த நிலை ரீச் ஆயிட்டாங்க, அவங்க அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்லைட்டன் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி மென்டல் பிளாக்கேட் கிடையாது, பாண்டேஜ் கிடையாது. ஸோ அவங்க அந்த இடத்த ரீச் ஆயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாமளும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற அந்த கற்பனை உலகத்தை பிரேக் பண்ணிட்டு வெளியில, என்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைம் வரும், அந்த ஒரு காலம், அந்த காலம் வரும்போது அந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரிங்களா? ஸோ பயோ என்சைம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் எவ்ரி திங் வந்து இன்டர் ரிலேட்டட். உணவு பற்றி கூட பேசிகிட்டு இருக்கும்போது எவ்ரி திங் வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ அதான், ஸோ அதனால தான் நிறைய இந்த வீகன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பேசும்போது தான் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இது வந்து லஞ்ச் பிரேக் அப்புறமா கொஞ்சம் நேரம் பேசுவேன். அதாவது பீட்ரூட்டில் எப்படி மோர் தயார் செய்கிறது, இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணலாம், நேரம் இருக்கா இல்லை லஞ்ச் டைம்? பெருமாள் ஐயா, ஐயா லஞ்ச் பிரேக் இன்னைக்கு எத்தனை மணிக்குங்க? 1 மணிக்குங்களா? மணினா சரி. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் எப்படி செய்வது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ளோர் கிளீனர் சொல்லிடுறோம். ஃப்ளோர் கிளீனர் செய்வது எப்படி? அதே தான், பயோ என்சைம் நீங்கள் எப்படி பேட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஃபில்டர் பண்ணுறீங்க இல்லைங்களா? 30 நாள் திறந்து மூடுறீங்க, அப்புறம் 60 நாள் ஏர்டைட் பொசிஷனில் வெளிச்சம் படாமல் ஒரு இடத்துல வச்சுடுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சன்லைட் வந்து படக்கூடாது. நான் அதை சொல்லவே இல்லை. ஆமாம், என்னங்க? ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ஃபெர்மெண்டேஷன் ஸ்டாப் ஆகிடும். அதனால பாருங்கள், தயிர் நீங்கள் வெளியில் வச்சா சீக்கிரமாக புளிச்சிடும், ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் புளிக்காமல் இருக்கும். அதுக்கு கோல்ட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டிங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஸ்டாப் ஆகிடும் அங்கே. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெடி ஆகுறது இல்லைங்களா? தனி செப்பரேட் பண்ணுறீங்க, வடிகட்டி தண்ணி செப்பரேட்டாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட ஃப்ளோர் கிளீனர். இந்த பல்ப்பு வந்து கிரைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட திக் ஃப்ளோர் டாய்லெட் கிளீனர். எப்பவுமே சன்லைட் படக்கூடாதுங்க, ஏன்னா அது வந்து குக் ஆயிடும். டார்க் பாட்டில்ஸ் பண்ண போட்டோ ஆக்சிடேஷன் இல்லாமல் ஆகுங்க இந்த கிரீன் கலர் ப்ரௌன் கலர் பாட்டில்ஸில். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ். ஏன்னா ஃபோட்டோ ஆக்சிடேஷன் இருக்காது. ஃபோட்டோ ஆக்சிடேஷனால நிறைய என்சைம்ஸ் வந்து இறந்து போயிடும். கலர் அப்படி தான் இருக்கும், கலர் அப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் உள்ள ஜீவன் இருக்காது, லைஃப் ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா அது ஃபோட்டோ ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபோட்டோ ஆக்சிடேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக க்ரீன் இல்லைன்னா ப்ரௌன் பாட்டில்ஸ்
யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே வச்சிங்கன்னா ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் வெளியில் விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. இங்கே பெரிய மார்க்கெட்டே இருக்குது. வெளியில் கூட வாங்குறதுக்கு வருவாங்க நிறைய பேர். அதெல்லாம் சந்தையிலலாம் விற்கும்போது வந்து வாங்கிட்டு போவாங்க, கேட்டு வாங்கிட்டு போவாங்க நேச்சுரல் கிளீனர்ஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவோம். அது இன்னும் பெட்டர் இல்லைங்களா? எதுக்கு இது எல்லாம் போய் வாங்க போகிறீங்க? வேணால் நீங்கள் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேணால் ஒரு சாம்பிளை எடுத்துகிட்டு போங்க, யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சதான் மறுபடியும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்களே வீட்டில் செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்றுன்னா நிறைய பேருக்கு வந்து மைண்டில் இருந்திருக்கும், பயோ என்சைம் செய்கிறதுக்கு 90 நாள் ஆகுறதே, கம்மி ஆகுன்னா நல்லாயிருக்கும், 90 நாள் வெயிட் பண்ணோம். யாருக்காவது அந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சு இல்லைங்களா? 90 நாள் வெயிட் பண்ணோமா? 90 நாள். சரி, இதை வந்து 45 நாள் பண்ணிடலாமா? ஒரு டெக்னிக் இருக்கு. ஈஸ்ட் போடாதீங்க. ஈஸ்ட் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஈஸ்ட் போட்டால் அந்த கிளீனரோட தரம் கம்மியாகிறது, குறைஞ்சி விடுறது. இல்லை, நீங்கள் இதான் க்ரஷ் பண்ணி போட்டாலும் 90 நாள் ஆகுறதுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சை வந்து அரைச்சிட்டு 3 கொள்ளளவு ஆரஞ்சு தோலை வந்து அரைச்சிட்டு ஆரம்பிக்கும் போது போட்டேன். இந்த மாதிரி இருக்கு. ஸோ செப்பரேஷன் எதுவுமே இல்லை. இது இப்படி பண்ணிட்டா ஒரு செமி சாலிட் மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஈஸ்ட் போடாதீங்க தயவு செய்து. எனிதிங் ஆர்டிஃபிஷியலி டு நாட் இன்டியூஸ் இன்டு இட். அதனோட தரம் நல்லா இல்லை. டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. நான் வந்து பிராணபூர்ணா கலெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் ஆஃப் கலெக்டிவ். இது வந்து ஸ்மிதா காமத் அப்படின்றவங்க ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூரில். இவங்க வந்து நிறைய ஊரில் வந்து நிறைய கலெக்டிவ்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தர் மெம்பர்ஸ் வந்து கலெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ப்ரொடியூசராக இருப்பாங்க. ப்ரொமோட்டர்னா இப்போ நான் வந்து ப்ரொமோட்டர், நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், இதை பற்றி ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ப்ரொமோட்டர். ப்ரொடியூசர்னா ஒருத்தவங்க ட்ரம்மாக வந்து வீட்டில் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர் பண்ண. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஊரில் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க ஆரம்பிக்கும் போது ஈஸ்ட், இப்போ இவங்க இந்த பிராணபூர்ணா குரூப்பில் நிறைய பேர் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வேகமாக 45 நாளில் முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? அதாவது பேட்ச் பண்ணும்போது கொஞ்சோண்டு ஈஸ்ட் போட்டால் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கும். ஸோ விற்கிறதுக்காக நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஆனால் என்ன ஆகுறதுன்னா ஈஸ்ட்டில் வந்துட்டு அதனோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுறது. இது சொன்னதே வந்து எனக்கு ஸ்மிதா காமத் அவங்களோட டீமில் பண்ணுறாங்க ஈஸ்ட்டை வச்சு. நாங்கள் பண்ணி பார்க்கல எப்படின்னு. பட் எனக்கு இந்த விஷயம் சொன்னது வந்து ஸ்மிதா காமத். அவங்க தான் சொன்னாங்க அதனோட குவாலிட்டி, இந்த நேச்சுரல் கிளீனரோட கிளீனிங் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் போடாதீங்க. ஸோ வேற என்ன பண்ணலாம்? பேட்ச் மட்டுமே நீங்கள் வந்து 90 நாள் வெயிட் பண்ணுங்க தவமா. ஓகேங்களா? 90 நாள் வெயிட் பண்ணிட்டு பேட்ச் ரெடி பண்ணிட்டு அடுத்த பேட்ச் ரெடி பண்றீங்க இல்லைங்களா? நம்ம வீட்டில் எல்லாருமே தயிர் சாப்பிட்றோம் இல்லைங்களா? தயிர் சாப்பிட்றோம், பால் சூடு பண்ணுறோம், தயிரில் பால் ஊற்றுறோம், தயிர் ஆகுது, மறுபடியும் தயிர் சாப்பிட்றோம், மறுபடியும் பால் ஊற்றுறோம், மறுபடியும் தயிர் ஆகுறது, தயிர் சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் புது பேட்ச் ஆரம்பிங்க. அதில் கொஞ்சம் உரம் ஊற்றிடுங்க, உரம் ஊற்றிட்டு ஆரம்பிங்க. இது 45 நாளில் உங்களுக்கு பயோ என்சைம் நேச்சுரல் கிளீனர்ஸ் ரெடி ஆகிடும். முதல் தடவை பண்ணும்போது மட்டும்தான் 90 டேஸுங்க. ரெண்டாவது தடவை பண்ணும்போது இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஐதர் கிளியர் என்சைம் ஆர் பல்பி டாய்லெட் கிளீனரோ இல்லை ஃப்ளோர் கிளீனரோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு 100 மில்லி போட்டு வைங்க. அதே மாதிரி 15, 10, 3, 1 போட்டு பேட்ச் போட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்களா அது உரம் ஊற்றிடுங்க. 30 நாள் கிடையாது, அது அப்படியே பாதியை குறைஞ்சிடும். 10 நாள், 12 நாள், மேக்சிமம் 15 நாள். அதுக்கப்புறமா தொடர்ந்து அடுத்த 30 நாளில் ரெடி ஆகிடும். 15 நாள்லேயே இது ஆல்கஹாலாக மாறிடும். ஸோ நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு தரமுள்ள நேச்சுரல் கிளீனர் ரெடி பண்ணுறீங்க. எந்த விதமான அந்த கடையில் போய் ஈஸ்ட் வாங்கி அந்த என்ன மாதிரி ஈஸ்ட்னு கூட தெரியாது. திறந்து மூடணும் 15 நாள், 10லேருந்து 15 நாள். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க திறந்தாலும் உங்களுக்கு வந்து கேஸ் ரிலீஸ் ஆகாது, அப்போ விட்டுடுங்க.
100 மில்லி உரம் ஊற்றிடுங்க. 100 மில்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற்றிடுங்க. அவ்வளோதான். உரம் ஊற்றிடலாம். 50 மில்லிலேருந்து 100 மில்லி ஊற்றிடலாம். சீக்கிரமாக ஆகிடும். ஃபர்மெண்டேஷன் இப்படி ஃபாஸ்ட் ஆகிடும். 45 நாள். என்னங்க, 1 லிட்டருக்கு 100 மில்லின்னு கிடைக்காதுங்க. ஒரு ட்ரம்மு கூட 100 மில்லி போடலாம். இப்போ ஒரு பால் எடுக்கிறீங்க, 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ தயிர் போடுறீங்க? 1 ஸ்பூன் போடுறீங்களா? 1/2 லிட்டர் பாலுக்கு 1 ஸ்பூன் தான். கொஞ்சம் ஜாஸ்தி போடுவீங்களா? அவ்வளோதான் போடுவீங்க. ஃபர்மெண்டேஷன் வந்து அது பேசிக்கலி மைக்ரோபியல் கல்ச்சர். அது வந்து மைக்ரோப்ஸ் வந்து ரிப்ரொடியூஸ் ஆகும், மல்டிப்ளை ஆகும். அதுக்கு கொஞ்சம் உரம் ஊற்றினா போதும். 15 டேஸ் ஆகிடும். 90 டேஸ் வந்து 45 டேஸ் ஆகிடும். 45 நாளில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாதி நாள். சரி, இப்போ 45 நாளில் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் பயோ என்சைம். 45 நாள் வெயிட் பண்ணுமா? சரி, 25 நாளில் பண்ண முடியாதா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, இல்லை 20 நாளில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியவே முடியாதுங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர் நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? வடிகட்டி செப்பரேட் பண்ணுறீங்க இல்லையா? செப்பரேட் பண்ண தண்ணி தான் ஃப்ளோர் கிளீனர். இது வந்து ஒரு அரை பக்கெட் தண்ணியில் ஒரு 50 மில்லி போட்டு தரையை தொடங்க. தரை சுத்தமாகும், கிருமி நாசமாகும். தரை தொடச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை தயவு செய்து கொட்டிடாதீங்க. மீதி இருக்கிற தண்ணியில் பாத்ரூம் கழுவலாம், இல்லை செடிங்களுக்கு ஊற்றிடலாம். செடிங்களுக்கு அது நல்ல உரமாக மாறும். இப்போ நான் ஃப்ளோர் கிளீனர்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். பாத்ரூம் கிளீனரும் கொடுத்துட்டேன், ஃப்ளோர் கிளீனரும் கொடுத்துட்டேன். செடிங்களுக்கு ஒரு 50 ml போதும். இனிஷியலி ஸ்டார்டிங் யார் வீட்டிலலாம் கொசு தொல்லை இல்லை? ஓகே, இந்த ஃப்ளோர் கிளீனர் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொசு உள்ளே வராதுங்க. நாங்கள் வந்து ஏரி பக்கத்தில் தான் இருக்கோம். பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆனால் ஓப்பன் பண்ணுவோம். நல்லா காற்று வரும், கொசு வராது. ஏன்னா தரை வச்சு ரெகுலராக தரை இனிஷியலி ஒரு 100 மில்லி வச்சு தொடங்க. அதுக்கப்புறம் 50 மில்லியாக மாற்றுருங்க. கொசு வராது, அந்த ஸ்மெல்லுக்கு வராது, கொசு வராது. ரொம்ப கொசு நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லைங்களா? இது என்ன பண்ணோம்னா, இப்போ கிருமி, நோய் கிருமி, அதாவது நிறைய பேட் பாக்டீரியான்னு வச்சுக்கலாம், பேத்தோஜன்ஸ் அப்படின்னு நான் கொன்னுடும். நுண்ணுயிர்களோட வேலையே அதுதாங்க. அதனோட வேலையை வந்து கெட்ட பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா வந்து கெட்ட பாக்டீரியா கொன்னுடும். ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் மாதிரி அதனோட வேலையே வந்து எலிமினேஷன் தான், எலிமினேட் பண்ணிடும். வெளியில உங்களுக்கு கொசு வந்தா என்ன வரலன்னு எல்லாம் வீட்டுக்குள்ள வராம இருந்தா போதும் இல்லைங்களா? பட் வெளியில வந்து கொசு வெளியில நீங்க வந்து துடைச்சு ஸோ நீங்க வந்து ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. எங்கள் வீட்டு சிக்னல் பக்கத்தில் ஒருத்தர் சாக்கடை ஓரமாக தான் செருப்பு தைச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. காப்லருக்கு கொடுத்தேன். செருப்பு தைப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ரோடுக்கு ஓரமாக ஒரு கடை இருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட செருப்பு தைக்கும் போது செருப்பு தைச்சிட்டு இப்படி 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 அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னது கொசுவத்தி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கொசு வந்துட்டு இருக்கு, ஏன்னா அவ்வளோ இம்யூன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஒரு இந்த மாதிரி சின்ன பாட்டிலை ஊற்றி இது கொசு வெரைட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணோம், இது எப்படி யூஸ் பண்ணோம், சொல்யூஷன் ஸ்ப்ரேயில் போட்டு அடிக்கணுமானா இல்லை, வீட்டில் தரை துடைச்சிடுங்க போதும்னா. என்ன கொசு விரட்டுறதுக்கு ஏன் தரை துடைக்கணும்னா தரை துடைச்சிக்கோங்க, இல்லைன்னா தெளிச்சு விடுங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து தெளிச்சு விட்றாங்க, வெளியிலையும் தெளிச்சு விட்றாங்க, அது கொசு வருதில்லை, அது அப்படியே உடம்புக்கும் தடவிடுறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டாய்லெட் கிளீனரோ ஒரு ஆசிடோ நம்ம கையில் ஊற்றிக்க முடியுமா? இதை அழகாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லை இருக்கிறது வந்து காய்கறி, பழத்தோடு, வெல்லம், தண்ணி,
மூணே 3 இன்க்ரீடியன்ட், எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. நல்ல டைவர்சிஃபைடு, எல்லாமே போடலாம். வாழைப்பழம் சாப்பிட்றீங்க போடுங்க, அதில் வாழைப்பழம் போடுங்க, உருளைக்கிழங்கோட தோல் சேர்த்து, பலாப்பழத்தோட நார் போடலாம். நான் நார் அவ்வளோ சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆகாது, ஆனால் போடலாம். பலாப்பழத்தோட நார் போடலாம். வெங்காயம் இல்லை, வெங்காயம் பூண்டு தவிர எந்த காய்கறி பழோட தோல் வேணாலும் போடலாங்க. போடலாம் இருக்கும். அப்படியே போடுங்க. மைக்ரோப்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. அது எப்படியும் ஆசிடாக தான் கன்வெர்ட் ஆகுறது இல்லைங்களா? போட்டுடுங்க. எந்த காய்கறி போட்டாலும் இப்போ செப்பரேட்டா வந்து கொசு வெரைட்டி, இப்போ செப்பரேட்டா ஒரு சொல்லி முடிச்சுடுங்க. செப்பரேட்டா நீங்க கொசு வெரைட்டி பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேப்ப எண்ணெய், சிட்ரோனல்லா கிராஸ் ஆயில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்சைம்ல போட்டு ஸ்ப்ரே பாட்டில் போட்டு தனியா நீங்க வந்து கொசு வெரைட்டியா யூஸ் பண்ணலாம். சிட்ரோனல்லா கிராஸ் ஆயில், சிட்ரோனல்லா லெமன் கிராஸ் ஆயில் அது மிக்ஸ் பண்ணி போட்டா கொசு வெரைட்டியா சிட்ரோனல்லா லெமன் கிராஸ் அப்படியே போட்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க அது வாங்கி இதெல்லாம் வாங்கி நான் ஆக்சுவலி இந்த வேப்ப எண்ணெய் சிட்ரோனல்னா, இப்போ சிட்ரோனல்லா கிராஸ் ஆயில் வேணும்னா அதுக்கு நீங்க தேடி போவீங்க. நீங்கெல்லாம் அலையக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃப்ளோர் கிளீனரை வந்து கொசு வெரைட்டியா எப்படி யூஸ் பண்ணலாம், தரை தொடங்க கொசு வராதுன்னு சொல்றேன். ஏன்னா எங்க வீட்டில் அப்படிதான், நாங்கெல்லாம் சிட்ரோனல்லா கிராஸ் ஆயில் இந்த வேப்ப எண்ணெய்லாம் வாங்க போறது இல்லை. இந்த வேலை பண்ணும்போதே பர்பஸ் சால்வ் ஆகுறது இல்லைங்களா? இதுக்காக அது ஏன் தனியாக நம்ம போய் பார்க்கணும்? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நல்ல ஸ்மெல்லு வரணும் அப்படின்றதுக்காக எசென்ஷியல் ஆயில் எடுத்து போடுவாங்க. எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு போட்டால் ஸ்மெல்லு வரும், நல்லா வரும். ஒரு 10 தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்மெல்லு நியூட்ரலைஸ் ஆகிடும், இருக்காது. அது யூஸ்லெஸ். அது விற்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேருக்கு மைண்டில் இருக்கும் ஸ்மெல்லு நல்லா வரும். ஏன்னா இப்போ எல்லாம் ஃபின்னல்லையே நல்லா ஸ்மெல்லாக வருது இல்லைங்களா? அதனால தான் அவங்களோட இமோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண அவசியம் இல்லை. நான் பொதுவாக ஒன்று நான் உங்களுக்கு இந்த பக்கம் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் மோந்து பாருங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் மோந்து பாருங்கள். அப்படியே அவசியம் இல்லை, அப்படியே போடுங்க. நீங்கள் கழுவிட்டு தான் உரிக்கிறீங்களா? பீலிங் நீங்கள் கழுவிட்டு திருவிறீங்களா? பீலிங் பண்ணுறது கழுவாமையே ஃபீல் பண்ணுறீங்க.